வாங்க வாங்க இடமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களோ ஈஸியா அதெல்லாம் நல்ல ஈஸியா இருந்தது என்ன அட்ரஸ் இருந்ததானே அதை வச்சுட்டு வந்துட்டீங்களோ டயர்டா இருக்கீங்க வேற மற்ற வேலை இன்னொரு வேற வேலைக்கு போயிட்டு வந்து ஓகே அது பிரச்சனை இல்லை அந்த முகக்கலப்பு தெரியும் அப்படி அந்த வேலை செய்யற ஆக்கள் இந்த அந்த வேலை செய்தாங்க அப்படி என்றாலும் வேலை செய்த சரி சரி இந்த வேலையை வந்து தெரியும் தானே வேலை ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து கன பேர் அனுப்பி கணக்கு ரெசுமி அவ்வளோ ஒரு பேப்பருக்களால் வந்தது ஃபோன் அடிச்சு கேட்டுச்சுன்னா இமெயிலுக்களால் வந்தது ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இல்லை அதுலேருந்து தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களை அது செலக்ட் பண்ணியிருக்கோம் 2 இடங்களில் விசாரித்த இடத்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நல்லா கிடைச்சிது அப்போ சரி அது பிரச்சனை இல்லை என்ன மாதிரி இந்த வேலைக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஓகேன்னு சொல்றீங்களா இல்லை அப்ளிகேஷனை வெட்டி விடுங்க அந்த வேலைக்கு நாங்கள் பொதுவாக வந்து ஒரு 2 ரிக்வயர்மெண்ட் வச்சுனாங்க அது பார்த்தீங்களோ நீங்கள் அதை பார்த்து எல்லாம் வடிவாக பார்த்தீங்களோ எல்லாம் படிப்பு முக்கியமாக இருந்தால் நான் நல்லா படிச்சேன் படிப்பு முக்கியம் தான் நாங்கள் வந்து பாருங்கோ அந்த முக்கியமான விஷயங்களை வந்து ரிக்வயர்மெண்ட்ல போட மாட்டோம் இப்ப என்னன்னு சொன்னா கீழே வந்து போட்டிருப்போம் அந்த கண்டிஷன்ஸ் மே அப்ளை போட்டிருப்போம் இது வந்து மெயின் ரிக்வயர்மெண்ட் வந்து பாருங்க ஒன்று வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்டா இருக்கணும் அந்த மற்றது வந்து ஷார்ட் டேர்ம் டிசபிலிட்டில இருக்கணும் நீங்க ஏதாவது ஒன்று இருக்கணும் அது என்ன 2 இருக்கும் பொதுவா வந்து பாருங்க வேலைக்கு போனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் வேலை இடங்கள்ல ஏதாவது ஆக்சிடென்ட்கள் நடந்தா ஷார்ட் டேர்ம் டிசபிலிட்டில நிக்கலாம் இப்போ என்னன்னு சொன்னா பாருங்க நம்பர் கொடுத்து வேலை செய்த இடத்துல நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுப்பேன் நம்பர் கொடுத்து நீங்கள் வேலை செய்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் அது அக்செப்டபிள் இன்னொரு பக்கத்தால நான் இந்த ரிக்வயர்மெண்ட் இதுவும் எடுக்கிறேன் அதாவது நீங்க நம்பர் கொடுக்காம செய்த இடத்துல இருந்து உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் வருது ஒரு மந்த்லி பேமெண்ட் மாதிரி வருது அது பிரச்சனை இல்ல அது பிரச்சனைன்னு நீங்க சொல்லலாம் பாருங்க இந்த இன்டர்வியூ நான் வைக்கல வந்து எனக்கு அந்த நீங்கள் வந்து ஒன்றே மறைக்க கூடாது அது நான் எழுதணும் அந்த எழுதணும் என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன எழுத போறீங்க இல்ல உங்களுக்கு அந்த மற்ற பக்கத்தால மந்த்லி ஏதோ வந்தோன்னு சொன்னீங்களே டிசபிலிட்டி பேமெண்ட் மாதிரி அது என்னன்னு சொன்னார் பாருங்க எங்களோட லோயர் சொன்னவர் இதெல்லாம் டீட்டெயிலாக கதைக்கப்படாதுன்னு சொல்லி அதுக்கு லோயருக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் குறை நினைக்காதீங்க நீங்க எப்படி கேட்கறேன்னா நான் போறேன் ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்தது வேலை கேட்டு நீங்களே எந்த பர்சனல் இதுகள் எல்லாம் ஏன்னா லோயர் சொன்னவர் இந்த விஷயம் சைலன்ஸா இருக்கணும் நான் ஏதோ மாறி சொல்லிட்டேன் இனி சொல்ல மாட்டேன் அப்போ அப்படி என்று சொன்னால் உங்களை கதையை பார்த்தா நீ நான் திருவி கேட்டால் நான் பே பண்ண வேண்டி வருமெண்டு அதை நீங்கள் வந்து டீசெண்டாக சொல்லாமல் சொல்கிறீங்க நீங்கள் நான் சொன்னேன் லோயர் கதைக்க வேணாம்னு சொன்னார் நீங்கள் அப்படி இருந்து திருப்பி நான் எனக்கு தெரியும் லோயர்கிட்ட சொல்லி அப்படி உங்கள்கிட்ட இருந்தும் அதே பேமெண்ட் எடுக்கலாமான்றதை நான் பார்க்க வேண்டி வரும்போது திருப்பி அப்படி ஏண்டா அதை விடுங்கோ இப்போ நான் வந்து எங்களோட கம்பெனியை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் பாருங்க நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க எந்த கம்பெனி பாருங்க வந்து இப்போ இங்கே இருந்து வந்து ஒரு சிலோன்ல தான் கொஞ்சம் ஆபரேஷன் இருக்குது ஸ்ரீலங்கா அது அந்த கண்டிஷன் மே அப்ளைல கிடக்கும் அதில் நீங்கள் பார்க்கணும் கணக்கு கிடையாது நான் இந்த முக்கியமான விஷயங்களை நாங்கள் பெரிய இடத்துல போட மாட்டோம் சின்ன இடத்துலாம் போடுவோம் சிலோன்ல தான் இருக்கிறது உங்களுக்கு அது வேலை என்று சொல்லி பார்க்க போனால் எப்படி நீங்கள் சின்ன பிள்ளைகளோட எப்படி நீங்கள் எனக்கு 7 பிள்ளைகள் இருக்கு நான் எல்லாம் படிவா வளர்ப்பேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களோட பிள்ளைகளை பார்க்கறது வேற நான் ஒரு டே கேர்ல இங்கே வேலை செய்யறேன் உங்களுக்கு அந்த வேலை டைட்டில் தெரியும் ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா பாருங்க வேலை வந்து இங்கே இல்லை பாருங்க அதுதான் இப்ப நீங்க என்ன விளையாடுறீங்களா பேப்பர்ல போட இல்லை எங்க விளையாட திருப்பி இங்கே இல்லைன்னா வருங்க இந்த அமெரிக்காவிலயோ இல்லாட்டி மொன்றியல் அதுகள் எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை வேலை வந்து பாருங்க வந்து வென்கூவர்லயும் இல்லை பாருங்க ஸ்ரீலங்கால ஜெஃப்னால உங்களுக்கு வேலை அதுக்கு தான் நான் இங்க வந்து இன்டர்வியூ பண்ணி கனவேர் எடுத்திருக்கேன் என்ன சொன்னா கனவேர் போயில இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க ஒரு பார்த்து அனுப்புறது அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து பாருங்க சம்மர் வந்தா வெக்கேஷன் வெளிக்கிடுவீங்க நீங்க இல்ல இப்ப நான் யோசிக்கிறேன் பாருங்க நீங்கள் இந்த உங்களுக்கு ஆள் தேவைன்றது இன்னொரு 3 மாசத்துக்கு முதல் போட்டிருக்கலாம் பாருங்க 3 மாதத்துக்கு முதல் போட்டா பிள்ளைக்கு ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல அப்படி என்ன பாருங்க விண்டரை நான் கொண்டு அங்க ஸ்ரீலங்காவில கழிச்சிருப்பேன் அப்படி வாரீங்க அதுக்கு பிறகு வசதிகள் பார்த்து செய்யலாம் நீங்கள் என்ன அந்த இப்ப விளங்கும் உங்களை அன்எம்ப்ளாய்மெண்ட்
வெட்ட வேண்டியதுன்னா அண்ணன் 6 மாதத்துல நிற்கும். அப்ப அந்த டைம் முடிகிறதுக்குள்ள நீங்க திரும்பி வந்துருவீங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்ல இந்த ரெண்டு பேமெண்ட் பூரா ஸ்டாப் ஆயிரப்படாது. அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதை பத்தி நீங்க யோசிக்க. அதை பத்தி ஒன்னொண்டா வருவேன் நாங்க. என்னன்னு சொன்னா பாருங்க, அங்க போய்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து இங்க இருந்து காசு அனுப்ப சொல்லி ஆக்கள் அங்க போன இடத்துல நீங்க வந்து கனடால இருந்து வரேன்னு சொல்லி கண்டதையும் விலைவாக்கா வேண்டி போடுவீங்க. இப்போ ஒரு சாப்பாடு அங்க வந்து 300 ரூபா 400 ரூபா வரும். நீங்க அங்க உங்களோட 5-6 பேர் வந்தா எல்லாருக்கும் வேண்டி கொடுத்துட்டா சீப் வேண்டி கொடுத்துட்டா டாலர் கணக்குல எல்லாம் முடிஞ்சிடும். புற காசு இங்க இருந்து இமெயில் டிரான்ஸ்ஃபர் கேப்பீங்கள், விசா காட்டுக்கு போட அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சம்பளம் தரத்தானே வேணும். அதுகளெல்லாம் வருது, கொஞ்சம் போறோம், வந்துடப்படாதீங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றா போ. சின்ன பிள்ளை இதுதான் வேணும். அந்த சின்ன பிள்ளை வந்து காலம் எழுந்து பிறந்ததுல இருந்து வளர்ற மாதிரி நான் ஒன்று வந்து அப்படி ஓடற்படிதான் போகணும். இடைக்க குறுக்கிடக்கூடாது நீங்களோ. அப்படி என்று சொன்னா அதுக்காக தான் இது வச்சிருக்கிறோம் நாங்க. அப்ப அதுல வந்து பாருங்க என்னன்னு சொன்னா வந்து அந்த எனக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீங்க கேட்கலாம் என்னன்னு சொன்னா அது அங்க போய் ஏன் வந்து டே கேர் அங்கே நீங்க அங்க போய்ன்றது அந்த அது இருக்கு. இப்ப இந்த போக்குவரத்து செலவெல்லாம் வந்து நீங்க எல்லாம் பொறுக்கணும். உங்களுக்கு டே கேர் பார்க்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா பாருங்க, இது ஒரு வேலையில நீங்க ஜாயின் பண்ணா 3 month probation period இருக்கு. உங்களை நம்பி உங்களை எல்லாம் சேஸ் பண்ணி விட ஒரு வீட்டை உங்களை பிள்ளைய பார்க்க விட்டால் அதுல வந்து உங்களுக்கு 10 day வந்து நீங்க probation பீரியட் இருக்குது. ஓ அது சரி. அது வந்து நீங்க சம்பளத்துல சொன்னா பரவாயில்லை. நீங்க போறதுக்கு இல்ல அந்த செலவில் அது நீங்க அதுக்குள்ள வந்து நீங்க பிசினஸ் கிளாஸ் அதெல்லாம் சில அனுப்பினால் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ். என்ன அதெல்லாம் ரீஇம்பர்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. 10 நாளையில வந்து அங்க தெரியும் நீங்க பிள்ளையை தான் பாக்குறீங்களோ அல்லது ஊசுட்டு தான் அங்க போனீங்களோன்னு பார்த்து அதுக்கு அப்புறம் எல்லாம் செய்வோம். இப்போ பொதுவாக வந்து பாருங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா பாருங்க, முந்தி வந்து நாங்கள் அங்கே ஏஜென்சி இருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த கனடாக்கு வரைக்கும் வந்து கடலில் வேலை செய்யறது வாரது மற்றது இங்கே மெக்கானிக் வந்து அப்படி ஊரிப்பட்ட ஏஜென்சியால எல்லாரும் வந்து சேர்ந்து அப்போ பாருங்க அப்போ ஒரு அக்கா போறான்னு சொல்லி அதுதான் அதுக்கு தான் பாருங்க நான் என்னன்னு சொன்னா பாருங்க, அங்கே இருந்து அக்கா கனடா போறான்னு சொல்லி அக்காவை இங்கே அனுப்பி வைக்கல வந்து தங்கச்சிக்கு 5 வயசு இருக்கு. அக்கா போயிட்டு வாங்க காட்டி அந்த தங்கச்சி வந்து நீங்கள் அப்படி தெரியுதோ. அப்ப அந்த டாட்டா காட்டின 5 வயது பிள்ளைக்கு இப்ப டாட்டா காட்டுற வயசுல ஒரு பிள்ளை இருக்கு. ஆனா அக்கா வந்து அம்மா இங்க வாங்க இந்த பிள்ளைய பாக்கணும் அம்மா வந்து கூப்பிட்டுட்டாச்சு. அக்கா முதல் வந்து இங்க விட்டா இங்க கூப்பிட்டு அம்மாவை திருப்பி அனுப்பினாவோ பிள்ளை பார்க்கும்போது முதல்ல பிள்ளை பார்க்கணும்னா அவர் சொல்லுவார் அம்மா நைசா மாதிரி பெஞ்சனும் வருதுன்னு 2வது பிள்ளை பேத்து அப்படியே உங்களோட 7 பிள்ளை மாதிரி அப்படி 5-6 பிள்ளைன்னு அம்மா இங்கே இருந்துருவார். அப்ப அங்க தங்கச்சின்ற பிள்ளைய பாக்குறதார் அப்படி கனவேர் இப்படியான சிச்சுவேஷனுக்கு அங்க கனவேர். அப்ப எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருந்து அனுப்புறேன். இங்க இருந்து அனுப்பிகளையும் வந்து பாருங்க அவைக்கு இங்கேயும் வந்து ஷார்ட் டேர்ம் டிசபிலிட்டிலையும் பென்ஷன் வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட்லையும் காசு வருது. அப்ப அதை எடுத்துக்கொண்டு அந்த காசு இங்க வேற அது போயிருக்கிற நீங்க சொன்னீங்களே 3 மாதத்துக்கு வந்து இந்த குளிருக்கு அனுப்பியிருக்கலாம். குளிரும் இல்ல ஒன்றும் இல்ல. அங்க பார்த்து அப்ப உங்களுக்கு எப்படி இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் உங்களை போல ஆக்களுக்கு எப்படியும் பிள்ளைய பார்த்து அனுபவம் கட்டாயம் இருக்கு. அங்க இருந்து என்னத்துக்கு கூப்பிடுறது இல்லை அங்கதானே கூப்பிடுறது. நாங்கள் போற இடங்கள்ல வேலையுள்ள இடத்துல எங்கேயுமே ஒரு புள்ள பாக்குற வேலை அங்க போன இடத்த பாருங்க. அந்த எந்த ஐடியா என்னன்னு சொன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. நான் போன இடங்கள் 2 மூணு காத்து கஷ்டப்படினேன் இப்படி ஒன்று செய்வோம். இங்க இருந்தாக்கள் அனுப்புவோம். புள்ள பாக்குற பெரிய வேலை இல்ல புள்ள பாக்குற பெரிய வேலை இல்ல. அங்க கனடா முந்தின ஒரு காலத்துல சிரோன்ல இருந்து ஆக்கள் கனடாக்கு வந்தது. இப்ப கனடால இருந்து ஆக்கள் அங்க அனுப்புவோம். அங்கே செய்த ஏஜென்சி வேலை இங்க செய்வோம். வித்தியாசமா செய்வோம். காசு வந்தா சரிதான். காசு எங்க வந்தா காசு வந்தா சரிதானே. சரி அது இப்ப உங்களுக்கு ஓகே தானே உங்களுக்கு? அது ஓகே. என்ன இது இங்க பாக்குற மாதிரி பாக்குறேன். இங்க பாக்குற மாதிரி திருப்பி சொல்லாதீங்க. அந்த ஒழுங்கு இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. லேசிப்பட்ட விஷயம் இல்ல. இங்க பொருளையில் பாக்குறேன் என்ன புள்ள பாக்குறோம் அவ்வளவு கஷ்டமே என்ன. நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு உங்களுக்கு புள்ள பாக்குற புள்ள போடுறதும் கஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். 7 பிள்ளைகள் இருக்கிறபடியே அது எனக்கு தெரியும். அதை விடுங்க நீங்க. சரியா முதல் கண்டிஷனுக்கு வருவோம். ஓகே சொல்லுங்க. கண்டிஷன் பாருங்க. முதலாவது வந்து சரி நீங்க சொன்னீங்க உங்களுக்கும் 3 பிள்ளைகள் இருந்தது. பிறகு அந்த பிள்ளைகளோட சேர்த்து பக்கத்து வீட்டு பிள்ளைகள் அந்த எல்லாரையும் பார்த்து அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க. சரி அப்படி ஒரு நாள் டிப்பிக்கல் டே ஒரு பிள்ளைய பாக்குறது மண்டே டு ஃப்ரைடே. இந்த டிப்பிக்கல் டேயில என்ன மாதிரி உங்களோட டே ஸ்டார்ட் பண்ண ஒரு பிள்ளைய பாக்குறேன்டா? என்ன டிப்பிக்கல் டேன்றீங்க? காலையில எழும்புன உடனே நாங்கள் பிள்ளைய பார்க்க போனா அந்த பிள்ளை நித்திரையா இருக்கும். நாங்க போட்டு தான் அதை எழும்பி அழாத ஒரு சும்மா தரையை கொடுத்து குளிக்க பார்த்து அதை கொண்டு
சாப்பாடை கொடுத்துட்டு திருப்பி பறக்க வைப்போம். சரி அது சரி. சாப்பாட்டு விஷயம் தான் இந்த முதலாவது ரிக்வயர்மெண்ட் வேணும். ஓகே இங்க வந்து பாருங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடுன்னு சொன்னா நீங்க இது என்ன சாப்பாடுன்னு சொன்னாண்டே இருக்கிறீங்க தான் ஒன்று போத்தல்ல சாப்பாடு வரும். ஹீட் மைக்ரோவேவ்ல ஹீட் பண்றோம். பெரிய போத்தல் வருமோ சின்ன போத்தல் வரும்? அளவான போத்தல் வரும். பிள்ளையோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சைஸ் மாறும். அப்ப அதை எடுத்து நாங்க சூடாக்கி போட்டு பிள்ளைக்கு அதை தீத்துறோம். தீத்தி போட்டு அப்படி இல்லையோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே பழங்கள் கூட போத்தல்ல வரும். போத்தல்ல வரும். அண்டு நாங்க பழத்தை எடுத்து சீவி கழுவி வெட்டுற வேலையெல்லாம் உண்டு. அப்படி எடுத்தமா சூடாக்கணுமா பிள்ளைக்கு தீத்தினமா இதைத்தான் நாங்க சரி சரி. இப்ப என்னண்டு நீங்க ஈஸியா வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி இதுகளெல்லாம் அங்க செட்டுறாங்க. ஏனண்டா பாருங்க அங்க வந்து எல்லாம் நீங்க ஃப்ரெஷ்ஷா செய்து கொடுப்போம். போத்தல் அங்கேயும் வசதிகள் வந்துட்டு தான் இப்ப நான் வந்து பாக்க இந்த ஃபேமிலின்ற ரிக்வயர்மெண்ட் வந்து நான் உங்களை தெரிஞ்செடுத்ததே வந்து நீங்கள் வந்து அப்படி செய்வீங்கன்னு வட்டாக சொன்னது. அதாவது வந்து நல்லா பாப்பீங்கள். அப்ப இந்த ஃபேமிலி ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொன்னா தங்களுக்கு கையால அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை எழுதி தருவினா கையால தீர்த்துறத நான் சொல்லல. நீங்க கூட கையால செஞ்சு அந்த கரண்டியால எடுத்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க கரண்டி பாவிக்கலாம் வெஸ்டர்ன் சைடுல. நாங்க செய்யோம். நீங்க செய்யணும். அதாவது வந்து ஏதாவது வந்து மாவு புரிஞ்சோ இல்லைன்னா முட்டை ரெண்டோ காலம்பரையில அவிச்சு வந்து வெட்டி வெட்டி சின்ன சின்ன வெட்டி அது வந்து அந்த அவ வந்து எழுதி வச்சுட்டு போவினா. அவ வந்து என்னென்ன சாப்பாடு எழுதி தந்துட்டு போவினா. அதுல நீங்கள் குறிப்பா இருக்கணும். இங்க இருந்து காசு போகுதானே அவைக்கு. அப்ப அந்த காசு போனாவே அங்க இருப்பினும் இங்க இருந்து போற காசுகள் எல்லாம் அவைக்கு எக்ஸ்ட்ரா தான். உழைக்கிற காசோட நான் நினைச்சேன் புள்ள விடிய எலும்பும் சாப்பாடை கொடுத்து போட்டு விடிய பிள்ளை எலும்பும் கட்ட பிடிய பிள்ளை எலும்பும் குளிக்க வாத்தி போட்டு சாப்பாடை கொடுத்து போட்டு படுக்க விட்டு நாங்க இங்க என்ன செய்வோம் சோவால இருந்து டிவியை பார்த்து அதுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்காக முதலாவது சாப்பாட்டு விஷயம் ரெக்வயர்மெண்ட் முடிஞ்சுதானே. அடுத்தது மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி முதலாவது கண்டிஷன் ஓகே தானே. ரெண்டாவது கண்டிஷன் வந்து உங்களோட அந்த பிள்ளைகளோட பேசுற என்ன மாதிரி காய்ச்சி பேசுற உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இது என்ன ஹாய்ன்றது பிள்ளைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுப்போம். மேப்போ ஆப்பிள் பீஃபோ பால் என்ன மாதிரி நர்சரி சாங் எல்லாம் சொல்லி நர்சரி சாங் எல்லாம் அந்த மாதிரி பாடுவேன். இந்த பிள்ளைகள் அப்படி தானே பாடி வளர்த்தனா அந்த மாதிரி பாடுவேன். வடிவா கதைப்பேன். நடிவா அது சூப்பரா கதைப்பேன். அதுதான் எங்களுக்கு அங்க போய் இதோட செய்து போடுவோம். இப்போ பாருங்க வந்து நீங்கள் இங்கே இருக்கைக்குள்ள வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்டைலாக இருக்கணும் சொல்லி தமிழையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி கதைச்ச நீங்கள். சரி அதை இம்போர்ட் அது இங்கே இம்போர்ட் என்னென்னு அந்த பிள்ளை ஒரு மாதிரி வளர்ந்து அதுக்கு தெரியும் இது தமிழ் இல்லை இது இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்லி வேலை. நீங்கள் அங்கே போய் அந்த பிள்ளைக்கு நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நர்சரி பாட்டை படிப்பிக்க வலிக்கிற இங்கிலீஷில் ஏதாவது கதை சொல்ல வலிக்கிற இங்கிலீஷ் வேற படிக்க வலிக்கிற அதுகளுக்கு வந்து இல்லை அதுக்கு நீங்கள் பாட்டாக்கி நீங்கள் வந்து இப்போ ஆப்பிள் எடுவீங்க பிறகு இப்போ வேற வேற எல்லாம் சொல்லி கொடுக்கல வந்து குழம்பிடும். அப்ப நீங்கள் நான் கேட்கிறது என்னன்னு சொன்னால் அங்க போய் நீங்கள் அதோட சொல்லாங்க. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளை வந்து இங்கிலீஷையும் படிக்காது தமிழையும் படிக்காது வேறொரு லாங்குவேஜை பழகி இங்க இருக்கிற பிள்ளைகளை விடுங்க. நீங்கள் இங்க இருக்கிற பிள்ளைகளை பற்றி வரது அப்படி நீங்கள் பார்க்கலான்னு சொல்றேன். இது அங்க இருக்கிற பிள்ளைகள் என்ன பாசை நீங்க தமிழ்ல தூய தமிழ்ல கதையுங்க. தமிழ்ல காய்ச்சா எனக்கு தமிழ் வரணும். உங்களுக்கு தமிழ் வராது. இல்ல நான் வரும் தூய தமிழ் வரும். தூய தமிழ் வரா. தூய தமிழ் வந்தா வீட்டுக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி அங்க இருக்கல கேளுங்க. ஹஸ்பண்டோட ஃபோன் பண்ணுங்க. கேளு எப்படி இருக்காங்க அவர் சொல்லுவாரு. அங்க இருந்து என்ஜாய் பண்றேன் நான் பிள்ளைகளோட இதன்றேன்னு சொல்லி அவர் நல்லதுல கேட்க உங்களுக்கு அந்த தமிழ் வரும் கட்டாயம். சரி அதை விடுங்க. சரி அடுத்து வந்து என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டுகள் காட்டுறது என்ன மாதிரி என்ன 4 டாய்ஸ் எடுத்துட்டு போட்டு போட்டு 4 டாய்ஸ் காணுமோ எனக்கு டாய்ஸ் தேவையில்லை. கொஞ்சம் டாய்ஸை போட்டுட்டு அதோட இருந்து நானும் அதை சுத்தி கித்தி விளையாடி காட்டுவேன். நீங்க பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறீங்க? இல்ல இல்ல நான் அதுவும் கொஞ்சம் விளையாடி போட்டு பிள்ளைகளை அதை பாருங்க நான் டிவியை நாடகங்களை பார்த்து முடியும். சரி அது இல்லை இங்க வந்து தான் பாருங்க இங்க பிள்ளைகள் விளையாடுறதுக்கு என்ன ரீசன் நீங்க சொன்னீங்களே 3 மாதத்துக்கு மேல அங்க போகணும் மட்டும் குளி ரெண்டபடியா தான் பிள்ளைகள் வெளியால போடுறாங்க. சமத்தை இஞ்சத்த பிள்ளைகளை சொல்றாங்க. அங்கத்த பிள்ளைகள் அப்படி இல்லை வெளியால கொண்டு போகணும். வெளியால போய் அந்த பிள்ளைகளோட புல்லுக்கு இருந்து விளையாடணும் மண்ணுக்கு இருந்து அங்கெல்லாம் வந்து பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க மண்ணில இருந்து தான் விளையாடணும்.
அது பிள்ளை அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த பிள்ளை மண்ணுன்னு சொன்னால் வேறு ஒன்றையும் தொடாமல் இருக்கணும் அப்போ நீங்களும் பக்கத்தில் இருந்து விளையாடணும் அப்போ அதுக்கு வந்து முக்கியம் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கடைசியாக இப்போ டாக்டர்கிட்ட போய் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செய்து நீங்கள் 2 years இல்லை எனக்கு வந்து அப்டேட்டட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வேணும் நீங்கள் வந்து ஆக்டிவ் வந்து பார்க்கணும் அங்கத்த பிள்ளைகள் வந்து கதவை திறந்து விட்டோன்னு ஒரு திறந்த ரோட்டுக்கு ஓடுங்கள் கிரவுண்டுக்குள்ள போய் விளையாடுங்கள் நீங்களும் பின்னால் ஓடி விளையாடணும் அது முக்கியம் அது நீங்கள் தான் கூடாது அதை வந்து நீங்கள் கட்டாயம் போய் விளையாடணும் சரியோ அப்போ அது ஓகே உங்களுக்கு இல்லை அது கட்டாது உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த விசா எல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி தரேக்கில்ல வந்து இதுகளெல்லாம் தந்தா தான் நாங்கள் புக் பண்ணி தருவோம் உங்களுக்கு மறந்துடாதீங்கோ அங்கே போய் 3 மாதம் இருக்க சம்பளம் பெறும் சம்பளம் வந்து நான் வந்து என்னென்னு சொன்னா பாருங்கோ சரி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு மேலே சம்பளத்தை கேட்குறோடைய சம்பளம் இருக்குது உங்களுக்கு எந்த இதில் சம்பளம் வேணும் $லையோ அல்லது $ல நடுகத்தானே எடுக்கிறோம் நாங்கள் எனக்கு காசு கொஞ்சம் கணக்கு வேணும் காசு கணக்க வேணும்னு சொன்னால் $, இப்போ என்ன போகுது $, ஒரு 145 போனாலும் சிலோன் காசுல இருந்தால் கணக்கு வேணலாம் சிலோன் காசு எனக்கு விருப்பம் கணக்க காசு வச்சிருக்கணும் அதாவது அப்படின்னு சொன்னா நல்லா போச்சு அதோட வந்து பாருங்க நான் போய்க்கல வந்து நான் கொஞ்சம் அந்த ஃபைனான்சியல் பிளானிங் சொல்லி கொடுக்குறது இப்போ என்னன்னு சொன்னா என்னன்னு சொன்னா பாருங்க இந்த $ன்னு சொன்னா நீங்கள் வந்து இந்திய மாத்தைக்குள்ள வந்து கூட இன்கம் காட்டி அப்புறம் நீங்கள் 7 பிள்ளை 2 காட்டுறீங்க வந்து அதுல ஒன்று வந்து லோயர்களால வருது சரியா அப்ப மற்றது வந்து அந்த எடுக்கைக்குள்ள வந்து உங்களோட சைல்ட் பெனிஃபிட் அதுல எல்லாத்தையும் குறைச்சி விட்டுரும் அப்ப அங்கேயே சாரஸ் லோன் காசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கோ அங்கே ஒரு பேங்க தரவுங்க அங்கே ஒரு பேங்க் அதெல்லாம் அங்கே ஆள் இருக்கு அங்கே ஒரு பேங்க் திறந்து அங்கே உழைக்கிற காசு அங்கேயே போடுங்க சிலவுக்காக பாவிக்கலாம் தானே எனக்கு விருப்பம் அங்க கொஞ்சம் காணிய வேண்டி விட்டாலும் வசதியா இருக்கு தானே காத்துக்கொள்ளலாம் அதுல வந்து பாருங்க ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னு சொன்னா ஒரு சிக்கல் இல்ல கண்டிஷன் நீங்கள் வந்து இப்ப பாருங்க 3 மாத கண்ட்ராக்ட்ல அங்க போறீங்க 3 மாத கண்ட்ராக்ட் போக போறீங்க 3 மாதம் 6 மாதம் போக போறீங்க அந்த 6 மாசம் உங்களுக்கு வார அந்த என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் பேமெண்ட் பொறுங்கோ மற்ற அந்த நீங்க சொன்னீங்க அந்த 15 வார அந்த அவ்வளவு பேமெண்ட்டும் வந்து எங்கட கம்பெனியின் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டா என்னன்னு சொன்னா பாருங்க உங்களுக்கு வந்து இங்க வந்து அந்த காசு உங்களுக்கு தேவை உங்களுக்கு அங்க உழைக்கிறீங்க பிரயோஜனத்துக்கு இல்ல அத வந்து நாங்க செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு அது கிடைக்கும் 6 மாதத்துக்கு பாருங்க உங்களோட ஒரு மாசம் உங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு வாரது $2000 மாசத்துக்கு 2000 மற்ற பேமெண்ட் 2000 4000 சொன்னா ஒரு மாதம் 4000 24,000 வருது உங்களுக்கு 6 மாதத்துக்கு அந்த 24,000 நான் வட்டிக்கு விட்டேன்னு சொன்னா பாருங்க சரியோ 6 மாத வட்டிக்கு விட்டா அதுல கொஞ்சம் இன்கம் எனக்கு அது இல்ல அது செக்யூரிட்டி டெபாசிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு சர்வீஸ் சார்ஜ் பேங்க்ல நீங்க காசு இருந்தா சர்வீஸ் சார்ஜ் இருக்குங்க அது எனக்கு இது ஒரு சர்வீஸ் சார்ஜ் நல்லா இருக்கு மறந்துடாதீங்க லோனுக்கு போற வெக்கேஷன் மாதிரி தான் போறீங்க இங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு இந்த ரிக்வயர்மெண்ட்டை கதைங்க நீங்க கதைக்கிறதெல்லாம் ஓகே வெக்கேஷன் மாதிரி போறதுன்னு சொல்றீங்க அது பிரச்சனை இல்ல நாங்க போய் செய்யற வேலையை பார்த்தா தானே பிள்ளைகள் நீங்க தானே சொன்னீங்க பிள்ளைகளோட பழகலாம் சொல்லி நீங்க சொல்ற பார்த்தா ஓடணும் பறக்கணும்ன்றீங்க அது வந்து உங்க பாருங்க இப்ப பாருங்க நீங்க வந்து இப்ப அந்த 3 மாதம் அங்க போய் இருக்கேக்கல பிள்ளைகளோட ஓடி திரியேக்கல மெலியலாம் ஜிம்முக்கு போகாம நீங்க மெலி அப்ப நீங்க அது அந்த வசதிகளையும் நீங்க பார்க்கணும் தெரியும் அதுகளை பற்றி யோசிக்க உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த ரிக்குவயர்மெண்ட் வந்து பாருங்க பிள்ளைகளோட வந்து நீங்கள் கொஞ்சம் என்னத்தை சொல்றது நான் வந்து இந்த சாப்பாட்டு விஷயம் பார்த்தாச்சு மற்றது வந்து சரி நான் பாப்பேன் உங்களோட கிடைத்தது பாப்பேன் உங்களோட மைண்ட்ல வந்து ஒரு பிள்ளை வளர்க்கணும் நான் சொல்றேன்டா பிள்ளையே காலம்பரம்னா அதை குளிக்காத்தி அதுக்கு சாப்பாடை கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு கொண்டு விட்டுட்டு நாங்கள் அவையில் படுக்க விட்டுட்டு நான் டிவி பார்ப்பேன் டிவி எங்க பார்க்கலாம் டிவி வந்து பார்க்க வந்து இதெல்லாம் வந்து எங்களோட ரிக்குவயர்மெண்ட் இல்ல அவங்களோட வீட்டுக்காரங்களுக்கு அனுப்புவாங்க இப்ப நாங்கள் வந்து இங்கே இருந்து அங்கேருந்து ஒரு லிஸ்ட் வரும் அங்கேருந்து லிஸ்ட் வந்தா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை அனுப்புங்கோ நாடகங்கள் வந்து பிறகு வந்து இல்ல நீங்க நாடகங்கள் பார்க்கலாம் நான் சொல்லி இப்ப ரெக்கார்டர் பண்ணி பார்க்கலாம் இப்ப நீங்க அந்த வீட்டையே தங்குற பிளானோ அது நீங்கள் தான் சொல்லணும் அந்த வசதியும் செய்து தருவீங்களோ அப்படியா அப்படி என்ன அதுலயும் ஒரு போடலாம் தானே சரி அப்படி என்ன சொன்னா டிவி பார்க்கலாம்
நீங்கள் ரெண்ட் மைனஸ் பண்ணுவீங்க? ரெண்ட் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்னென்னு சொன்னா பாருங்க, நீங்கள் அவைக்கு சமையலும் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. இது என்ன 7 பிள்ளைகளை வளர்த்துறீங்களோ அது சமைக்க தெரியாது. இப்போ கடைசியில என்ன பிளான்ல என்ன ஊருக்கு அனுப்புறீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. ஒருக்கா உங்களை வந்து ஒரு வீட்டை வந்து ஃபுல்லா நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்க. வேலை என்று சொல்லி இப்ப எங்கேயும் போவினம் தானே, வேலையால வரைக்கல வந்து ஊர்ல இருக்கிற ஆளுக்கு நான் கனடாவில இருந்து போய் வீட்டுல வேலை செய்ய. அது வந்து இப்ப பாருங்க, அதான் அங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் இங்க வந்து அங்க யார் வேலை செய்யறது? அப்ப அதுக்காண்டி இப்ப இங்க இருந்து போய் நீ ஆக்களை அனுப்ப போறீங்க. அது ஒரு இங்க எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அங்க போய் தான் வேண்டியானே. சரி, என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லை போல அப்ப? இல்ல சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹிஸ்டரியை பார்த்தால் நீங்கள் ஒவ்வொரு வருஷம் சிலோனுக்கு போறீங்க. இல்ல நான் ஒவ்வொரு வருஷம் போவேன். நான் என்ன வெயிட் பண்ண போய்க்கல எவ்வளவு காசு அங்க செலவழிக்கிறீர்கள்? அது காசு நான் டிக்கெட் போட்டு போயிட்டு அங்க செலவழிக்கிறோம் ஓகே. ஆனா நான் போறது ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான் போறேன். இது ஹாப்பியா இருக்கலாம் தானே. இது போய் எங்க பிள்ளை அது வீடு ஃப்ரீயா கிடக்குது, கிடைக்க போகுது உங்களுக்கு. அது அந்த ஒழுங்கும் செய்து தரப்போம். கொஞ்ச நேரம் பிள்ளைய பாக்குறது நீங்க தானே சொன்னீங்க, பக்கத்துல திரியாகி போட்டு உங்களை வேலையை பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு என்ன பெரிய கறிக்கு ஒரு அங்கேயும் ஃப்ரிட்ஜுகள் இருக்கு தானே. அதுகளை பற்றி யோசிக்காதீங்க. மைண்டுக்கு கனடாக்கு வந்ததும் மைண்டு உழைக்கணும் வந்த நாங்கள் சில விளைஞ்ச உழைக்காட்டி அங்க போய் உழைக்கிறானே. அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் கனடாவில் உழைச்சிட்டு கொண்டு அங்க செலவழிச்சால் ஓகே, அங்க காசு டபுளா வரும், பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போய் உழைச்சிட்டு போற திருப்பி இங்க வந்து நான் அங்க செலவழிக்கத்தான் சரி போல நீங்க சொல்ற கதையை பார்த்தா எனக்கு அங்கதான் செலவுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கும். இல்ல இப்ப அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலா இதுல வர நீங்கள் எனக்கு வார வருமானத்தை நீங்கள் எடுத்து வச்சு நீங்க உழைக்கிறதுக்கு இல்லை வழி பாக்குறீங்க. உங்களுக்கு வார வருமா இங்க வார வருமா உங்களுக்கு சேஃப்டியா வச்சிருக்க போறோம். நீங்க விளங்குது இல்லை உங்களுக்கு அந்த காசை நீங்கள் விட்டுட்டு போனால் யார்டையும் எங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு போனால் வீட்டில் இருக்க ஆக்கள் பாவிக்க மாட்டேங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களோட காசை யார் அந்த இது இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களோட காசை பாவிக்கிறதுக்கு ஒருத்தருக்குமே உரிமை இல்லை. என்ன அது சரி, என்ன ஏதோ ரகசியம் மாதிரி ஏதோ சொல்றீங்க, என்னது எனக்கு விளங்கு. அப்ப ரகசியம் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அது வந்து என்னன்னு சொன்னா பாருங்க, இப்ப நீங்கள் அங்க போய் வேலைக்கு போனதோ அங்க நீங்கள் ஆற பாக்குறீங்களோ ஒரு விஷயம் வந்து நீங்களும் சொல்லக்கூடாது, நாங்களும் வெளியால விட மாட்டோம். இது ரிசப்ஷனிஸ்ட்ல ஒரு ஃபார்ம் இருக்குது, இப்படி ஒரு ஃபார்ம் தருவா. அந்த ஃபார்மை நீங்க சைன் பண்ணுவோமோ என்னென்ன அது எல்லாருக்கும் வேண்டியில இந்த பெர்டிகுலர் விஷயத்துல வந்து இந்த பிள்ளைய பாக்குறதுல வந்து நான் சொன்ன அந்த அடிக்கடி சிலோனுக்கு நான் போறேன். நான் ஒருக்கா சமருக்கு போவேன், இந்த டைம் போவேன், டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ணுவோம் தானே. இப்போ நான் அப்படி பகைக்குள்ள தான் வந்து பாருங்க பிசினஸ் ஐடியாக்களும் பாருங்க டிஃப்ரெண்ட் ஒரு கப்போய்க்கலாம் அப்படி செய்யலாமோ இப்படி செய்யலாம்னு யோசிக்கிறத. சில சந்திப்புகள் வந்து பிசினஸ் சந்திப்புகளா இருக்கலாம், சில சந்திப்புகள் பழைய பழக்க சந்திப்புகளா இருக்கலாம், சில சந்திப்புகள் வந்து மறக்க முடியாத சந்திப்புகளா இருக்கலாம், சில சந்திப்புகள் வந்து ஏண்டா சந்திச்சவன் இருக்கலாம், சில சந்திப்புகள் வந்து சில தடயங்களை விட்டு போகலாம். இப்போ என்ன தடயத்தை விட்டுட்டு வந்த நீங்க? தடயம் வந்து பாருங்க, இப்படித்தான் போன இடத்துல வந்து ஒரு தடயம், ஒரு உறவுக்கு ஒரு தடயம் வந்துட்டு பாருங்க. என்னந்து வேறங்க நான் திருப்பி விளங்கப்படுத்தி சொல்றது. நீங்கள் ஊருக்கு அடிக்கடி போறேன்னு போன இடத்துல பாருங்க அங்கேயும் இருக்கு. ஐ ஹாவ் a baby. So